மகா மகா, ஏய் என்னாச்சு? என்னாச்சு? ஏய் மகா, நம்ம வாழ்க்கையில மட்டும் விதி ஏன் தான் இப்படி விளையாடுதோ தெரியலையேங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு தானே சொன்னாங்க. இப்படி ஆசை காட்டி மோசம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம யாருக்கு என்னங்க பாவம் பண்ணோம்? அழாத மகா. எப்படிங்க என்னால அழாம இருக்க முடியும்? நம்ம வீடு திருவிழா கொண்டாட்டமா இருக்கு. அத்தை, மாமா, அம்மா எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு குழந்தை வர போகுது, நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி எதுவுமே இல்லைன்னு நான் எப்படிங்க அவங்க கிட்ட போய் சொல்லுவேன்? அத்தையால எப்படிங்க இதெல்லாம் தாங்கிக்க முடியும்? சந்தோஷத்துல தலைகால் புரியல. அவசரப்பட்டு குழந்தை உண்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டோம். இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லிருக்கணுமோ என்னவோ. இப்ப என்னங்க பண்றது? விஷயத்தை நம்ம சொல்லிதானே ஆகணும். எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க மகா, அதனால இப்ப எதுவும் சொல்லிக்க வேண்டாம். முதல்ல அத்தை வீட்டுக்கு போகட்டும், அப்புறமா அம்மா கிட்ட பக்குவமா சொல்லிக்கலாம். எவ்வளவு ஆசை ஆசையா சமைச்சு என்ன சாப்பிடலாம் வச்சீங்க. ஆனா நான் உங்களை ஏமாத்திட்டேங்க. என்ன மன்னிச்சிருங்க மகா. ஏய் இங்க பாரு, என்ன இதெல்லாம்? இங்க பாரு, இப்ப நமக்கு கொடுத்து வைக்கல அவ்வளவுதான். ஆனா நமக்கு ஒன்னும் வயசாயிடலையே. இங்க பாரு, கண்டிப்பா நமக்கு குழந்தை பிறக்கும். எல்லாருக்கும் இதே சந்தோஷத்தை நம்மளால கொடுக்க முடியும். மகா இங்க பாரு, எனக்கு எல்லாமே நீதான். ஓகே, மத்ததெல்லாம் அப்புறம்தான். அது நம்ம குழந்தையா இருந்தாலும் சரி. என் மகா என்னைக்கும் அழக்கூடாது, அழவே கூடாது. ஸ்டார்ட். மகா, நம்மளை காணும்னு அவங்க மேல வந்துட போறாங்க. வா போலாம். என்னால எப்படிங்க வர முடியும்? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவங்க முன்னாடி நான் வந்து நிப்பேன்? இன்னொரு தடவை என்னால உண்மைகளை மறைக்க முடியாதுங்க. சரி, அதுக்காக நம்ம இங்கே இருந்துட முடியுமா என்ன? நீ வா, சூழ்நிலை பார்த்து நான் பேசிக்கிறேன். மகா, நாம எதையும் மறைக்க போறதில்ல, போதுமா? வா. ஹலோ, யாருங்க? நான் நர்சிங் ஹோம்ல இருந்து பேசுறேன். மிஸ்டர் செல்வம் இருக்காரா? ஏ கதிர், எதுவும் கேட்கல, பாட்டு நிறுத்து. ஹலோ, இப்ப சொல்லுங்க. மேடம், நான் நர்சிங் ஹோம்ல இருந்து பேசுறேன் மேடம். செல்வம் இருக்காரா? நான் செல்வமோட அக்கா தான் பேசுறேன். என்ன விஷயம்? செல்வம் வைஃப் மகாலட்சுமி ரிப்போர்ட் மாறிடுச்சு மேடம். அவங்க கன்சீவா இருக்காங்கன்னு தப்பா சொல்லிட்டேன். ஆக்சுவலா அவங்க கன்சீவ் ஆகல. வா வா. ஹலோ மேம், நீங்க சொல்றது எனக்கு புரியல. ஹலோ, என் தம்பி வந்துட்டான், அவன்கிட்டே நீங்க சொல்லுங்க. நான் போன் அவன்கிட்ட கொடுக்குறேங்க. ஒரு நிமிஷம். நர்சிங் ஹோம்ல இருந்து பேசுறாங்க. ஒரு மாதிரி கரகரன்னு இருந்துச்சா, எனக்கு சரியா கேட்கல. நீ என்னன்னு கேள. ஸ்பீக்கர்ல தான் போட்டிருக்கேன், பேசு. ஹலோ, நான் செல்வம் பேசுறேன். சார், நான் நர்சிங் ஹோம்ல இருந்து பேசுறேன். சாரி சார், உங்க வைஃபோட ரிப்போர்ட் மாறினதுனால அவங்க கன்சீவா இருக்காங்கன்னு தப்பா சொல்லிட்டேன். உங்களுக்கு
ஆனா ரிப்போர்ட்ல நெகட்டிவ் தான் வந்திருக்கு. எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். மகா, அந்த கடவுளுக்கு கருணையே இல்லையா? பட்டக்காலே படுங்கிற மாதிரி உங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனையை கொடுக்கறான்? நீங்களும் எவ்வளவுதான் தாங்குவீங்க? இந்த வீட்டுக்குள்ள குழந்தை வரப்போகுதுன்னு எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். எல்லாம் போச்சே. குழந்தை விட்டாயிடுச்சு. இனி நமக்கு நல்ல காலம் நம்பணுமே. ஆட்டம் பாட்டம் விருந்துன்னு கொண்டாடணுமே. அது அந்த ஆண்டவனுக்கே பொறுக்கல போல இருக்கு. என்ன கொடுமடா இது! குழந்தை பிறக்க போகுதுன்னு சந்தோஷத்துல வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சியே. உன் பொண்டாட்டி ஒரு வேலை செய்ய விடாம நீயே இழுத்து போட்டு செஞ்சியே செல்வம். விருந்து சமைச்சு எங்க எல்லாரையும் சாப்பிட வச்சு சந்தோஷப்பட்டியே செல்வம். இப்படி விருந்தே விஷமா மாறுற மாதிரி இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கே. ஷோ, என்ன இது? ஏன் இவ்வளவு சோதனை? உங்க வாழ்க்கையில எந்த விஷயத்திலுமே நல்லது நடக்க மாட்டேங்குதே. செல்வம், அம்மாவை பாருடா, எப்படி உடைஞ்சு போயிருக்காங்கன்னு பாரு. அம்மா என்ன பணம் நகை நட்டுக்கு ஆசைப்பட்டாங்க. இந்த வீட்டுல ஒரு குழந்தை தவழணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்களுக்கு அந்த குடுப்பனை கூட இல்ல. அம்மாக்கு என்னடா ஆறுதல் சொல்றது? அக்கா, அம்மா மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருமே வருத்தத்துல தான் இருக்காங்க. தயவு செஞ்சு நீ அழுது அந்த சோகத்தை அதிகப்படுத்தாத. இல்ல செல்வம், என்னால முடியல. எனக்கு துக்கம் தாங்க முடியல. அம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு ஜாதக பொருத்தம் பாத்தீங்களா இல்லையா நீங்க? வெண்டிலா, இப்ப எதுக்கு ஜாதக பொருத்தம் அது இதுன்னு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? இல்லப்பா, புருஷன் பொண்டாட்டியா அவங்களுக்கு ஒரு நல்லதும் நடக்க மாட்டேங்குதே. அந்த ஆதங்கத்துல தான் கேட்டேன். உன் ஆதங்கத்தை தூக்கி குப்பையில போடு. இதுக்கு முன்னாடி எதுக்கு எடுத்தாலும் கத்தி கத்தி குதர்க்கமா பேசுவேன். ஆனா இப்போ நீலி கண்ணீர் வடிச்சு பழைய மாதிரி பேசுற. ஐயோ அப்பா, நான் திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணமே மகாதான். அவளை சங்கடப்படுத்துற மாதிரி எப்படிப்பா என்னால பேச முடியும்? ஜாதகத்துல ஏதாவது குறை இருந்தா அதுக்கான பரிகாரத்தை பண்ணலாமேன்னு தான் கேட்டேன். மகா செல்வத்து மேலயும் நம்ம குடும்பத்து மேலயும் எனக்கு அக்கறை இருக்குப்பா. நான் திருந்தி வந்திருக்கேன். ப்ளீஸ், இனிமே என்ன சந்தேகப்பட்டோ தப்பாவோ பேசாதீங்கப்பா. நீ பேசாம இருந்தா நான் எதுக்கு பேச போறேன்?